மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் கண்ணன். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் அவனுடைய மனம் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது. கண்ணன் தன் அம்மாவுக்கு தண்ணீர் எடுத்து வருகிறான். பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போ. சரி அம்மா. மணி வழியில் கண்ணனை சந்திக்கிறான். கண்ணா, இன்னைக்கு பள்ளிக்கு போகாம ஆற்றுக்கு போயிடலாமா? இல்ல மணி, படிக்கணும். மணி சிரிக்கிறான். ஒரு நாள் பொய் சொன்னா என்ன ஆகும் என்று கேட்டான். கண்ணன் சொன்னான். ஒரு பொய் 100 பொய்களை சொல்ல சந்தையில் நடந்த சம்பவம். மாரியப்பன் வியாபாரி தனது பணப்பையை தவறவிடுகிறான். அதை மணி பார்க்கிறான். கண்ணா, யாருக்கும் தெரியாது, எடுத்துக்கலாம். மணி, இது நம்ம பணம் இல்ல. அவர்கள் கிராமத் தலைவரிடம் பணம் பையை ஒப்படைக்கிறார்கள். உண்மையை தேடும் கண்ணன். கண்ணன் யார் அந்த பையை கண்டார்கள், யார் பார்த்தார்கள் என்று விசாரிக்கிறான். ஒரு தேநீர் கடை அண்ணா சொல்கிறார். பையை யாரும் திறக்கவே இல்ல தம்பி. மற்றொரு சிறுவன் சொல்கிறான். மாரியப்பனே பணத்தை எண்ணாம வாங்கிட்டாரு அண்ணா என்று செய்யும் தொடக்கம். மாரியப்பன் பையை வாங்கிக் கொண்டு பணம் கொஞ்சம் குறையுது என்று பொய் சொல்கிறான். கண்ணன் அதிர்ச்சியடைகிறான். கண்ணன் பொய் சொல்ல மாட்டான். அப்படின்னா நிரூபிங்க. தவறு. மணி மனசாட்சியால் வருந்துகிறான். அவன் ஒப்புக்கொள்கிறான். நான் கண்ணனிடம் பணம் எடுத்துக்கலாம் என்று சொன்னேன் என்று கூறினான். தப்பு நினைக்கிறது தப்பு இல்ல, திருத்திக் கொள்ளாமல் இருப்பதுதான் தப்பு. கிராமத் தலைவர் கண்ணனுக்கு நேர்மையின் நட்சத்திரம் என்ற பட்டம் வழங்குகிறார். குழந்தைகள் அனைவரும் கைதட்டுகிறார்கள். கிராமத் தலைவர் சொல்கிறார். நீங்கள் அனைவரும் கண்ணனை போல இருக்க வேண்டும். தலைவர் கண்ணனுக்கு நேர்மையின் நட்சத்திரம் என்ற பட்டம் வழங்குகிறார். குழந்தைகள் அனைவரும் கைதட்டுகிறார்கள். கிராமத் தலைவர் சொல்கிறார். நீங்கள் அனைவரும் கண்ணனை போல இருக்க வேண்டும். பணம், புகழ், சொத்து எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகலாம். ஆனால் நேர்மையாக வாழ்ந்த பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கண்ணன் சில கூறினார். நேரம் வெற்றி பெற்றது போல தோன்றலாம், ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது உண்மை மட்டுமே. குட்டி நீதி கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.